as the third chapter is DBMS, database management system அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோம். That is the backend or backbone of the software. இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய ஹியூமன் பிரைன்ல எப்படி ஹியூமன் பீயிங்ல எப்படி பிரைன் இருக்கோ அதே போல என்ன பண்றோம், it is take the backup of the data and enter into the feeding into the computer. நம்ம கம்ப்யூட்டர்ல என்னலாம் ஸ்டோர் பண்றோமோ, நம்ம சாஃப்ட்வேர் மூலமா எதெல்லாம் ஸ்டோர் பண்றோமோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, பேக்கப் எடுத்து வைக்கிறது எது பயன்படுத்துறது அப்படினா the database management system, database அப்படினு சொல்றோம். that is the software tool. அது ஒரு வகையான கருவியாக இயங்குது. it is the backbone of the software. நம்ம சாஃப்ட்வேர்ல ஏதாவது ஒரு என்டர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்றோம், right? enter data are stored permanently in the database toolkit. அந்த டூல்ல போயிட்டு ஸ்டோர் ஆகுது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். MySQL is our backbone. MySQL, SQL, SQLite, SQLite 3, DB2, MS Success. These are all the examples of database management. Next, today we are all going to see about the front-end internet application programming language. Website நம்ம create பண்றோம். When we are all going to create a website or web application through this software. That software name is PHP, Hypertext Preprocessor. Hypertext Preprocessor is the PHP. Today we are all going to see about the fourth chapter, introduction to the Hypertext Preprocessor. Okay, what is by PHP? The internet and web based online application. Web based application online illa this in our study and now we are going to see about only offline application only we are going to see. நீங்களா ஆஃப்லைன்ல மட்டும் தான் நம்ம பண்றோம், ஆஃப்லைன் ஃபைல்ஸ் மட்டும் தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். when you are going to a job you are we handle the applications in internet applications. It is mainly used for internet applications. இதன் மூலமா கிரியேட் பண்ணது தான் அந்த Facebook, Twitter இது எல்லாமே இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் ஓரியன்டட்ல தான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு Facebook ஃபர்ஸ்ட் Facebook வந்து எதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த PHP லாங்குவேஜ்ல தான் டெவலப் பண்ணிருக்காங்க இந்த வெப் அப்ளிகேஷனை. ஓகேங்களா? Online application are performed very important role on the business and the entertainment industry. அப்ப நம்ம ஒரு entertainment இப்ப ticket booking, railway ticket booking, bus ticket, airlines ticket booking ஏதோ எங்கயாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம், சிஸ்டத்துல உட்கார்ந்துட்டு booking the tickets, shopping, online shoppings எல்லாமே பண்றோம் இல்லையா? 8 are all based on the web server side and client side software, web applications மூலமா தான். ஓகேங்களா? ஓகே. Bill Gates says as if your business established is not on the internet, அதாவது ஆன்லைன்ல இல்ல அப்படினா உங்களுடைய business என்னவா இருக்காது, ஒரு எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வர்த்தகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருக்காங்க அப்படினா Bill Gates. அப்ப நம்மளுடைய business வந்து டெவலப் பண்ண வேர்ல்ட் ஓவர் மாத்தணும் அப்படினா want to develop in the internet application, web application அதை கிரியேட் பண்ணி இன்டர்நெட் மூலமா நம்ம பிசினஸ் பண்ணோம். அதனால தான் GoDaddy இந்த மாதிரி நிறைய வெப்சைட் கிரியேட்டர்ஸ் வந்து நமக்கு என்ன பண்றாங்க, கண்டிஷன் போட்டு வெப்சைட்டை கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, the web based internet application ensure the success of critical business in the real world competition. அப்ப நம்ம இருக்கக்கூடிய உலக நடைமுறையில பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பிசினஸ் நம்மளுடைய ஊர்ல மட்டும் டெவலப் பண்ணாம எல்லா உலகம் முழுவதும் நம்மளுடைய பிசினஸ் நம்ம என்ன ஒரு சின்ன சிறு தொழில் செஞ்சாலும் அந்த பிசினஸ் வந்து வெளியில கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அது எதுல இருக்கணும், இணையதளத்துல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும். ஒண்ணு அட்வர்டைஸ்மெண்ட். அந்த காலத்துல 1990க்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்ம விளம்பரங்கள் போயிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இடமா போயிட்டு விளம்பரம் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பண்டமாற்ற முறை. அப்பெல்லாம் பண்டமாற்ற முறை, இங்க இருந்து என்ன பொருள் கிடைக்குதோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு நம்ம வரோம். அந்த மாதிரி இருந்தது அப்பா வர்த்தகம். அடுத்து இப்ப அடுத்தடுத்து வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டிவில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா அது லோக்கல்ல மட்டும்தான் இருக்கும். இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம மாற்றணும், நேஷனல்
நேஷனல் லெவல் இல்லாம இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஸ்டேட் இன்டர்நேஷனல் லெவல் நம்ம போகணும் அப்படின்னா want to develop our business in the web applications அதான் மெயினா கொண்டு வராங்க. The legal programming language does not meet out the expectations of latest internet concepts and the executions. In early 1990 ல ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் பெர்னர் லீ அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. இன்டர்நெட் and then www world wide web அப்படிங்கற ஒண்ணு கிரியேட் பண்ணது யாரு டென் பெர்னர்ஸ் லீ அப்படின்றவர் யார் கிரியேட் பண்ணிருக்காரு. www உலகளாவிய வலையமைப்பு வேர்ல்ட் வைட் வெப் இன்டர்நெட்டை முதலில் உருவாக்கி தந்தவர் யார் பார்த்தீங்கன்னா டென் பெர்னர்ஸ் லீ அப்படின்றவர் தான் அதை உருவாக்கி இருக்காரு. அதன் மூலமா என்ன பண்றோம் நம்மளோட வெப்சைட் எல்லாமே www.google.com அப்படி நம்ம கொடுக்குறோம் இல்லீங்களா. we are all studying here last year 11th standard itself we are studying about the websites. But www கொடுத்தாங்க the world wide web. Dot means in this another one link. அப்ப Google அப்படிங்கற ஒரு வெப்சைட் அந்த ஒரு டெவலப்மென்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல டாட் and then com means communications and then commercial அப்படிங்கற மாதிரி தான் நிறைய வெப்சைட்ஸ் co means commercial அந்த மாதிரி co-ed அப்படிங்கற மாதிரி நிறைய இருக்கு. edu as us னா என்ன அதெல்லாம் நம்ம பாத்துறோம் சரிங்களா. ஓகே next these concepts requires a new set of programming language over the network communication. அப்ப network communications வலையமைப்புகளை உருவாக்குறதுக்கு இந்த வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்றத உருவாக்குனது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் மட்டும் இல்லாம உலகத்தின் முழுவதும் இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் ஒண்ணா கனெக்ட் பண்றதுக்காக நெட்வொர்க்கிங் வலையமைப்பு. அப்ப அந்த வலையில நம்ம எதெல்லாம் போறோமோ அது எல்லாத்தையுமே ஒண்ணா இணைக்கிறதுக்கு பேர் தான் அந்த வலை இல்லைங்களா. இப்ப வந்து சிலந்தி வலை கட்டுது அப்படின்னா அதுல எதெல்லாம் விழுதோ அதெல்லாம் என்ன பிடிச்சிக்கும் அப்படியே பிடிச்சி வச்சுக்கோ. எந்த பூச்சி விழுதோ அதை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கோம். அதே போலதான் எல்லா கம்ப்யூட்டரும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றதுக்கு தான் வலையமைப்பு கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க் கம்யூனிகேஷன். These programming language are recently called as web scripting language. அப்படி அந்த ப்ரோகிராமிங் பண்றதுக்கு பேர் தான் வெப் ஸ்கிரிப்டிங் language. அப்ப PHP is the scripting language which what is the type of software or what is the type of language. The PHP is what type of the language அப்படினு பாத்தீங்கன்னா scripting language. Another this like example of the PHP means the scripting language. Another examples are the VB script. I have studied in last year. VB script, JavaScript, CSS, ASP. These are all the scripting languages, web languages அப்படினு சொல்றோம். ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த scripting means we are using to developing from one page to another page, dynamic programming நம்ம மாத்த போறோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றதா. The web scripting language has many policy which is easy to handle and solve the critical business problems around the world. In later 1990 many of the web scripting language were introduced supports the internet online business. இப்ப நம்ம இங்க யூஸ் பண்ணி இருக்கிற எல்லாமே இப்ப PHP மட்டும் இல்லாம VB script, JavaScript, CSS, ASP, JSP இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் எதுக்காக டெவலப் பண்ணிருக்காங்கன்னா நம்ம இன்டர்நெட் மூலமா ஒரு வர்த்தகத்தை உலகம் முழுவதும் சென்றடைய செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் என்ன இது பிஃபோர் 1990 வரைக்கும் தான் இல்ல அந்த இன்டர்நெட் மூலமா டெவலப் பண்ணக்கூடிய பிசினஸ் இல்ல. ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தி 10 Berners-Lee அப்படிங்கற ஒரு அந்த இன்டர்நெட் அப்படின்னு ஒன்னு உருவாக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு வர்த்தகங்கள் அதுக்கு அப்புறம் தொடர்ந்து
வலையமைப்புகள் மூலமா நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய வர்த்தகத்தை சென்றடைய செய்யறதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப PHP is the expansion. What is the expansion of PHP means hypertext preprocessor. இப்ப HTML னா என்ன hypertext markup language அப்படின்னு பார்த்தோம் இல்லீங்களா hypertext markup language. அதே போல hypertext preprocessor. இப்ப processor, what is the use of processor? It is used to control and developing the output. Whatever you have given the input as a input, it gives the output. It gives the correct output. அப்ப அதுதான் நமக்கு அந்த processor ஓட வேலை. நம்ம எதை இன்புட்டா கொடுக்கறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன அவுட்புட்டை வெளியிடா எதிர்பார்க்கறோமோ அதை கொடுக்கிறது தான் அந்த processor ஓட வேலை. அப்ப நம்ம இந்த பேஜ்ல இருந்து அடுத்த பேஜுக்கு போகணும் என்ன ப்ராசஸ் சொல்றோமோ என்ன நம்ம செய்ய சொல்றோமோ அதை செய்யறதுக்காக பயன்படுத்தப்படுறது இந்த PHP. ஓகேங்களா hypertext preprocessor is the one of the most important server side. The PHP is the server side software, web development software னு சொல்றாங்க. there are two sides. அப்ப ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அதுல சர்வர்ஸ் அப்படினு ஒன்னு இருக்கு, client. who is the client அப்படினு பாத்தீங்கன்னா we are the client, வாடிக்கையாளர் அப்படினு சொல்றோம். சர்வர்னா for example in business developers and customers. அப்ப அந்த உற்பத்தியாளர்கள் அப்படினு சொல்றாங்க இல்லையா டெவலப்பர்ஸ். ஓகேங்களா அப்ப கன்சியூமர் அப்படினு சொல்றோம். அப்ப அந்த கன்சியூமர் என்ன பண்றாரு நமக்கு தேவையானதை உருவாக்கி தராரு. அப்ப கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க அத வாங்கிட்டு போறாங்க. ஓகேங்களா ஓகே. General purpose scripting language introduced by Rusens Lord in 1994. அப்ப 1994 the Rusen Lord of அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு develops the server side language உருவாக்கி நம்ம கொடுத்திருக்காரு. internet browser or the அந்த Rusens அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு general purpose scripting language கான டெவலப்மென்ட்ஸ நமக்காக வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. it was a simple and lightweight open source server side scripting language. அப்ப என்ன பண்ணிருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜை வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. it can easily embed with the HTML and other client side scripting language like CSS, cascading style sheet and JavaScript, VBScript. ஓகேங்களா it also creates dynamic and interactive web pages in the real time web development project. அப்ப நம்ம ஒரு திட்டப்பணியை செய்றோம், ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம எடுத்து செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் I want to develop a testing project அப்படினு சொல்லி நம்ம ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்நெட் பிரவுசிங் சென்டரை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பிரவுசிங் சென்டரோ இல்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஏஜென்சியை வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நான் எல்லாத்துக்கும் பிரபலப்படுத்தணும் அப்படின்னா இன்டர்நெட்ல நான் என்ன பண்ணணும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ கூகுள்னு கொண்டு வந்தா கூகுள் என்ன பண்ணுது நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சர்ச் பண்ணக்குள்ள அந்த இடத்துல சைடுல என்ன பண்றாங்க உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸா கொடுக்குறாங்க. அப்ப அது எல்லாமே வெப் பேஸ்டா நம்ம என்ன பண்றோம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸா டெவலப் பண்றோம். அப்ப இதெல்லாம் எதன் மூலமா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளையன்ட் சைடு அண்ட் சர்வர் சைடு. சர்வர் சைடுன்றது நம்ம பர்சனல் அப்ளிகேஷன்ஸ், கிளையன்ட் சைடு அப்படின்றது நம்ம கிளையன்ட் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதன்படி செய்யறது. அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் நமக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிக்கிறதுக்கு இந்த லாங்குவேஜ் இப்ப நம்ம எழுதிருக்கோம் இல்லீங்களா VBScript, JavaScript, CSS, ASP கூட சர்வர் சைடு இல்ல. இப்ப VBScript, JavaScript, CSS these are the client side scripting language. ஏன் client side server side னு சொல்றாங்கன்னா சர்வர் சைடுங்கும் பொழுது நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் அப்ப அத போய் அவங்க எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் அத ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கிறது பேக் போனா இருக்கிற மாதிரி. இப்ப ஃப்ரண்ட் எண்டா இத நம்ம டிசைன் பண்றது எல்லாமே இப்ப இந்த கலர்ல தான் வேணும், இந்த இடத்துல வேணும்,
இந்த மாதிரி இப்போ ஒரு பேஜ் இருக்குன்னா இந்த பேஜ்ல இந்த இடத்துல என்னோட நேம் டிஸ்ப்ளே ஆகும், இல்ல இந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணிருப்போம். VB ஸ்கிரிப்ட் JavaScript யூஸ் பண்ணி பட்டனை பிரஸ் பண்ணும்போது I want to get a message whether the message is sent or not. இப்போ நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்றோம், they had received their message or not. இப்போ நம்ம கால் அட்டெண்ட் பண்ணிருப்போம், எவ்வளவு காலுக்கான காஸ்ட் எவ்வளவு ஆச்சு அப்படிங்கறது நமக்கு ரிப்ளை வேணும், எவ்வளவு செகண்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வேணும்னா என்ன பண்றாங்க, டெவலப் பண்றோம். அப்ப அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸை டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்றது அந்த கிளையன்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சர்வர் சைடுங்கிறது அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையை நிர்ணயம் பண்றது, அதுதான் கிளையன்ட் சைடு. ஓகேங்களா? இட் இஸ் தி competitor and alternative for other server side scripting language like Microsoft ASP Active Server Page and JSP Java Server Page. Recent statistics of server side scripting language usage depth that 78.9 80% of websites are developed by the PHP server language. Sorry, scripting language. ஓகேங்களா? அப்ப இந்த server side scripting language மூலமா மேக்ஸிமம் எவ்வளோ 78.9% of websites are developed, web applications are developed by the PHP languages. ஓகேங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Next, various server side programming languages and global usage statistics. அப்ப வேற என்னலாம் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எப்படிலாம் இது டெவலப் ஆயிருக்கு அப்படினா PHP scripting language can be extended via the interpreter which is installed in the web server or CGI, common gateway interface. Most of the web servers such as Apache, Tomcat, Microsoft ISS Internet Information Service, underline that ISS அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Tomcat, Apache இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் என்னலாம் இருக்குன்னு சொல்லிருந்தோம். Windows, Apache, MySQL, PHP இதெல்லாம் தான் Perl இதெல்லாம் தான் அதுக்குள்ள எம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். Apache is the one type of server. ஓகேங்களா? Tomcat okay supports the PHP interpreter module. PHP is the open source communication development interface. It has many versions to ensure quality of easy of web development architecture activities. The current versions of PHP, current version of PHP பாத்தீங்கன்னா 7.3 அப்படினு சொல்லிருக்காங்க. Current versions of PHP is 7.3 version. ஓகேங்களா? version 7.3 developed on 2017 November 30 2017 அப்படி அந்த டேல என்ன பண்ணிருக்காங்க அபிஷியலா டெவலப் பண்ணி PHP கான 7.3 வெர்ஷனை டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளையன்ட் சைடு ஆர்க்கிடெக்சர். அப்ப கிளையன்ட் எதிர்பார்க்குறது it is evaluations of network architecture various critical network related problem or get resolved by the client server architecture module. இப்போ நாம எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒரு மாதிரி கொடுக்கணும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கணும். டே பை டே என்ன பண்றோம், நம்மளோட டெவலப்மென்ட்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டே போறோம். ஃபர்ஸ்ட் we are all developing our business by small investment. அப்ப நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ஸா கம்மியா இருக்கும்ல, அப்ப நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன கம்மியா இருக்கும். அடுத்து என்ன பண்றோம், நம்மளுடைய growth அதிகமாக நம்மளுடைய ப்ராடக்ட்டை இன்கிரீஸ் பண்றோம். அதர்வைஸ் our developments உடைய கிரியேட்டிவிட்டியை சேஞ்ச் பண்றோம். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாங்க கிளையன்ட் நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்மளோட டெவலப்மென்ட்ஸை மாத்துறோம். Okay, the client server architecture introductions application sharing mechanism between the two different hardware systems over the network. அப்ப இன்டர்நெட் மூலமா பண்றது இன்ட்ராநெட். இன்டர்நெட் and intranet means international networking சொல்றோம். With இன்டர்நெட் இருந்தா வர்க் ஆகுற மாதிரி இல்ல ஆஃப்லைன்லயே வர்க் ஆகுற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். In 1990s internet was encouraged in the computer network field. The major objective of internet
implies that the application is shared by more than one hardware, either it could be server or client side machine. இப்ப server side client side அப்படிங்கும்போது இப்ப we can access only few of the application. இப்ப சர்வர்ங்கும்போது என்னோட அப்ளிகேஷனை நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் அண்ட் பேஷண்ட். இப்ப பேஷண்ட் என்ன பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா only access putting a token and receiving the medicine. மெடிசினை மட்டும் தான் வாங்கிக்க முடியும். ஆனா மெடிசினை சேஞ்ச் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. whether the pharmacist வந்து என்ன பண்ணலாம், அந்த அப்ளிகேஷனை பார்த்து அதுல இருக்கக்கூடிய மெடிசனை எடுத்து தான் தரணுமே தவிர அந்த மெடிசினோட நேமே எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். அந்த வெப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கிளையன்ட் சைடு சர்வர் சைடு ரெண்டு இருக்கும். இப்போ சர்வர் சைடுங்கும்போது only the admin can change. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வர்க்க மட்டும் தான் அந்த கிளையண்டால பண்ண முடியும். otherwise client can request எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படினு ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். whether they can request as a token. for example patient என்ன பண்ணலாம், I want one token in your hospital அப்படினு சொல்லி ஒரு டோக்கன் வேணும். otherwise I need a help of medicine அப்படினு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். அப்படினா அவங்க என்ன பண்ணுவாங்க, server can give the requirements. அந்த requirements என்ன பண்ணுவாங்க, they can serve. அப்ப அந்த மாதிரி ஓகேங்களா. ஓகே, the major objective of internet implies okay, the server is high performance hardware machine which can run more than one application concurrently. அந்த சர்வர் என்ன பண்ணலாம் அப்படினா கிளையண்டோட எதையும் சேர்த்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. கிளையண்ட்ல என்ன பண்றாங்க, அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அதோட மிரரை நம்ம என்ன பண்ணலாம், இங்க வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. the client is a separate hardware machine which is connected with the server in the network. ஆனா கிளையண்ட் மட்டும் என்ன பண்ண முடியாது, கிளையண்ட்ன்றது தனி மெஷின். அந்த மெஷின்ல இருந்து they can get a requestations or get a receiving any other need. அந்த நீடுக்கு மட்டும் ரெக்வெஸ்ட், அவங்க ஏதாவது ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு நீங்க இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த வேலையை மட்டும் தான் உங்களால செய்ய முடியும். ஓகேங்களா. next, it could send a request and receive the responses from the server hardware. அப்ப சர்வர் ஹார்ட்வேர்ல இருந்து என்ன பண்ணலாம், அவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, the server and the client are called as service provider or service requester respectively. ஓகேங்களா. இப்ப client என்ன மட்டும் தான் பண்ண முடியும், give the requests and the requests may be rectified or developed by the server and the server can give a order means order otherwise requesting. அவங்க என்ன பண்ணலாம், ரெக்வெஸ்ட் பண்ணலாம், நீங்க இந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணலாம், ஆர்டரிங் அந்த மாதிரி இப்ப முடிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப the client and servers are called as service provider or service requester. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணலாம், ரைட், ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், ரெக்வெஸ்ட ப்ரொவைட் பண்றது. ஓகேங்களா. அதான் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா client server architecture modules. மாடியூல் இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், லாஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா DBMS ல இருக்கக்கூடிய மாடியூல்ஸ், தேர் ஆர் ஹைரார்ச்சிக்கல் மாடியூல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடியூல் அந்த மாதிரி பார்த்தோம். தேர் ஆர் 4 மாடியூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லீங்களா. ஓகே, அதே போல இங்க என்ன பண்ணிருக்காங்க, DBMS ல இருக்கிற மாதிரியே இங்க என்ன பண்ணிருக்காங்க, கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் மாடியூல்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர் ஆர் 3 மாடல்ஸ். 3 மாடல்ஸ் இருக்கு. என்னென்ன மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் டயர் ஆர்க்கிடெக்சர், single tier architecture, 2 tier architecture, n or multi or tri tier architecture. That is a tier means layers, single layer, multi layer, 2 layer or அடுக்குகள், இரண்டு அடுக்குகளை கொண்டது, ஒரு அடுக்கு கொண்டது அப்படின்ற மாதிரி. These architectures
single tier architecture. Single tier architecture means this architecture is used for the server access by client. அப்ப அது எங்க இருந்து வரும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிஸ்டம் இருக்கும், அது மல்டிபிள் கிளையண்ட்ஸ் அக்சஸ் பண்ணிப்பாங்க ஒரே சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஃபைல். For example, in our lab we have only one CPU and many more than 20 keyboards and mouses and monitors are available. அப்ப அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணிருக்காங்க, the client can, the other system can be used. Okay, the client application run inside the server machine itself. அப்ப என்னது, client ஓட அப்ளிகேஷன் நீங்க சேவ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எந்த சிஸ்டத்துல தான் இருக்கும், அந்த சேம் CPU ல கூட ஹார்ட் டிஸ்க்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது. நீங்க 40 ஸ்டூடண்ட்ஸ் உட்கார்ந்து வர்க் பண்ணாலும் அது எங்க போய் தான் ஒண்ணா போய் ஸ்டோர் ஆகுது, it will be stored in a single CPU. அந்த CPU ல தான் போய் ஸ்டோர் ஆகுது. This acts as a single layer interaction. இந்த figure அப்ப உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இல்லீங்களா, single tier application. Okay, two tier architecture. This architecture is used for the server accessed by the client as two layer interactions such as client layer in tier and one tier 1 and server layer is in tier அப்படினு சொல்லி ரெண்டு இத கொடுத்துறாங்க. தனித்தனியா சர்வரோட அப்ளிகேஷன் தனியாவும் கிளையண்டோட அப்ளிகேஷன் தனியாவும் இருந்துச்சுனா அது two tier application அப்படினு சொல்றாங்க. Next, multi or three tier architecture. This architecture is used for server access by client through more than one layer interactions. We can access our application through GPay or we can pay our money through multiple application, multiple servers. இப்ப கூகுள்ன்றதை யூஸ் பண்றீங்க, அப்ப அது எங்க இருந்து எடுத்துறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கூகுள் உடைய சர்வர்ல இருந்து எடுத்துறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் yahoo.com எடுத்துட்டீங்க அப்படினா it will be access from the yahoo. அப்ப இதெல்லாம் யார் மூலமா நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா மல்டி டயர் அப்படினா என்னது, நெட்வொர்க்கிங். ஓகேங்களா? ஓகே, the programmer could decides the count of the business logic layers according to the software requirements. That is the reason this module is known as multi three tier architecture shown in figure. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க, நம்ம இருந்த இடத்துல இருந்தே மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸா மல்டிபிள் டிவைசஸ்ல இருந்து அக்சஸ் பண்றது தான் இந்த மல்டி டயர் அப்படினு சொன்னா. most of the client side scripting languages are working on one the client server architecture module. இப்போ மோஸ்டா இருக்குது எதுல இருந்து வர்க் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா one client server software ல தான் யூஸ் ஆகும். F server is a software which are run in the server hardware. It takes the responsibility for completion and executions of server side scripting language. இப்போ இதில இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படினு பாத்தீங்கன்னா, we can access our own application through the single tier architecture. ஒரு client server அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம மோஸ்டா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? other applications are developed for our upgrading developments அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, next server side scripting language. client side பொறுத்த வரைக்கும் என்னன்னா single tier applications தான் நம்ம யூஸ் பண்றோம். server sideல பாத்தீங்கன்னா web scripting languages are classified into two. அப்ப web language பொறுத்த வரைக்கும் web scripting classified அப்படினு பாத்தீங்கன்னா web scriptingல வந்து ரெண்டு சைடு இருக்குன்னு சொல்றாங்க, server side and client side ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? PHP is completely different client side scripting language like Java script. ஓகேங்களா? என்னது, it is completely different from client side. அப்ப இது client side னு சொல்ல முடியாது, அதான் என்ன பண்ணிருக்காங்க scripting languageல server side ஆகும் யூஸ் ஆகும். This PHP codings entirely execute on web server such as installed in a remote machine and it is generating HTML code which is sent to the user. இப்போ இது எதன் மூலமா நம்ம எல்லா ரெக்வெஸ்டையும் எதன் மூலமா சென்ட் பண்றோம் அப்படினா HTML codings, hypertext markup languages மூலமா நம்ம என்ன பண்றோம் ரெக்வெஸ்டேஷன்ஸா நம்ம அனுப்புறோம். we can including
client side அப்ப scripting side பாத்தீங்கன்னா JavaScript மூலமாவோ CSS மூலமாவோ whether when I am clicking the button or clicking any other actions means it's want to develop another action, you want to do another action in different methods. அப்ப maybe message box or maybe information box, maybe dialog boxes இந்த மாதிரி வரணும் அப்படின்றது எல்லாமே நம்ம செய்யறது. ஓகேங்களா? ஓகே. The user receives the HTML coding and see the website content via internet browser in their computer or laptop. PHP also supports OOPs, object oriented programming concept. It is applicable to implement all OOPs features such as classes, object and inheritance etc. அப்ப இதுல என்ன பண்ணலாம், நம்ம OOPs concepts கொண்டு வரலாம், classes and objects சரிங்களா, இதெல்லாம் கொண்டு வரலாம். the action shown in figure. for example ஒரு வெப் browser இருக்கு அப்படினு சொன்னா அந்த வெப் browserல என்னெல்லாம் நம்ம பார்க்கறோம், மல்டிமீடியா ஃபைல்ஸ் எல்லாமே பார்க்கறோம். மல்டிமீடியா மீன்ஸ் டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, ஆடியோ. ஓகேங்களா, எல்லாமே பார்க்கறோம். அப்ப when the internet is not properly working means the otherwise things server is not working, the Google server and any other server we are accessing any one server. இப்போ நம்ம Google website access பண்றோம் அப்படிங்கும்போது இந்த வெப்சைட்ல any other error problem has means it cannot be display the images, audio, video, sometimes access ஆகாது. அப்படினா only we can normal text மட்டும் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும், அதுலயே நமக்கு தெரிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில், நம்ம ஜிமெயில் ஓபன் பண்றோம், ஜிமெயில் ஓபன் பண்ணப்பல என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா only text ஃபார்மட்ல மட்டும் தான் இருக்கும், ஓல்டன் ஃபார்மட்டுக்கு மாறிடும். இப்போ ஓல்டன் HTML ஃபார்மட்டுக்கு மாறும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, we cannot view the image or videos. அதான் கேக்குறாங்க வெப் பிரவுசர் HTML ரெக்வெஸ்ட் கொடுக்கறாங்க, அது என்ன பண்ணுது, PHP டெவலப்பர்ஸ்க்கு மாறிட்டு திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம என்ன வெப் பிரவுசர்ல டிஸ்ப்ளே ஆகுது. அப்ப நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸை நம்ம HTML டைப் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்றோம் பிரவுசர்ல. இப்போ HTML PHP ல இருந்து நம்ம என்ன பண்றோம், PHP ல ஒரு HTML கோடிங் டைப் பண்றோம், டைப் பண்ணிட்டு இங்க இருந்து ரெஸ்பான்சஸ் கொடுக்குறோம். அது என்ன பண்ணுது, ரிக்வெஸ்ட் கொடுக்குது, கொடுக்கும்போது இங்க இருந்து ரெக்வெஸ்டா வருது, அது என்ன பண்ணுது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப இங்க வெப் பிரவுசர்ல என்ன அப்டேட் டிஸ்ப்ளே ஆகுது. இதுதான் இந்த process. இது வரைக்கும் இருக்கணும். We can see the next topic in next class. Thank you students.